வணக்கம். குரு ஜோதிடம் வாயிலாக உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஜூன் மாதம் மிதுன ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா புதனோட அதிபதி. இப்ப இந்த ஜூன் மாதத்துல உங்க ராசிநாதன் உங்க ராசியிலே வரப்போறாரு. அப்படி வரும்பொழுது பாத்துட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 மாதத்துல பாத்துட்டீங்கன்னா தடுமாற்றங்கள் ஆயிருக்கும். எப்பயுமே மிதுன ராசிக்காரங்க ஒரு ஞானத்தின் உச்சம், தெளிவான சிந்தனைகள், தெளிவான முடிவு. மிதுன ராசிக்காரங்க கிட்ட எந்த ஒரு பொறுப்பு வேணும் நம்ம கொடுக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஒரு விஷயம் பண்ணும்போது யோசிச்சு நிதானமா தெளிவான முடிவா இருப்பாங்க. ஒரு ஞானக்காரங்களாகவும் இருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் அவங்களுக்குள்ள இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட இந்த 2-3 மாதத்துல இருந்து பாத்தீங்கன்னா முன்னாடி மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பாங்க. மனக்கவலைகள் வந்துடும். ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நம்மளால முடிவெடுக்க முடியலையே, நமக்கு தடுமாற்றங்கள் பண்ணுது. உங்களை அறியாமலேயே உங்களுக்கு உங்க மேல பயம் வந்திருக்கும். நீங்க ஒரு இடத்துல நல்லதுன்னு பண்ண போனீங்கன்னா உங்களுக்கு அது கெட்டதா மாறி இருக்கும். சில பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்கும். நான் என்ன சொல்றது, நீ என்ன கேட்கறது அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வந்துடும். நீங்க யாரு நல்லவங்க சொல்லி நம்பி போனீங்கன்னா அவங்க உங்களே ஏமாத்திருப்பாங்க. இது மாதிரி தொழில முடக்கம் பண்ணியிருக்கும், ஹாஸ்பிட்டல்ல சில விரயங்கள் கொடுத்திருக்கும், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் கொடுத்திருக்கும், கடன் தொழில்கள் கொடுத்திருக்கும், கோயிலுக்கு போக முடியாத சுச்சுவேஷன் வந்திருக்கும், நல்லது பண்ண போன இடத்துல கெட்டதா முடிஞ்சிருக்கும். இது மாதிரி சூழ்நிலையில் எல்லாமே உங்களுக்கு இந்த 2-3 மாதத்துல இருந்து வந்திருக்கும். இப்பயாவது நம்ம ஒரு தெளிவான முடிவு கிடைக்குமா, நமக்கு நல்ல காரியங்கள் நடக்குமா, மெயினா வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்குமா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளேயே நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதில் சொல்லக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல தான் இப்ப இருந்திருப்பீங்க. அதுக்கு எல்லாமே அப்படியே மாறாக இந்த மாதத்துல உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. நினைச்சது எல்லாமே நடக்க போகுது. கைக்கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிற ஒரு டைம் இந்த ஜூன் மாதம். அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதன் புதன். அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா தேவகுருவும் அசுர குருவும் சூரிய பகவானும் 3 கிரகங்கள் சேர்ந்திருக்கு. இப்போ உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறதுனால சுபவிரயங்கள் கைகூடி வரும். நம்ம வீட்டுல நல்லது நடக்காதா அப்படி நினைச்சவங்களுக்கெல்லாம் கட்டாயம் நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு காரணம் குரு பகவானும் சுக்கிர பகவானும். இப்ப உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு சுக்கிரன் சூரியன் இருக்கிறதுனால நல்ல காரியங்கள் நடக்கும். மெயினா திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணங்கிறது நடக்கும். நிறைய பேர் நிறைய இடத்துல பார்த்துட்டீங்கன்னா பொண்ணு பார்த்துருப்பீங்க, பையன் பார்த்துருப்பீங்க, எல்லாம் கைக்கூடி வர டயத்துல கேன்சல் ஆயிருக்கும். நிறைய பேர் பேரண்ட்ஸ்க்கு பார்த்துட்டீங்கன்னா அவங்களுடைய குழந்தைகளை நினைச்சு மனக்கவலைகள் அதிகமா இருக்கும். நம்ம இருக்கும் போதே நம்ம பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கு நல்ல இடமா பார்த்து வரன் அமைச்சு கொடுக்கலாம், இல்ல அவங்களுக்கான ஒரு தொழில் அமைச்சு கொடுக்கலாம், ஒரு வீடு கட்டுக்கிடிக்கலாம், நல்ல காலேஜ்ல சேர்த்து விடலாம். இப்படி எல்லாமே மனக்கவலைகள் இருந்திருப்பீங்க. அதெல்லாம் நினைச்ச மாதிரியே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிற ஒரு டைம் இந்த டைம். இந்த டயத்துல நீங்க எந்த ஸ்டெப் எடுத்தாலும் அது நடக்கும், கைகூடி வரும். அதுக்கு காரணம் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவானும் சுக்கிரனும் இருக்கிறது. அது இல்லாம பாத்தீங்கன்னா மேச ராசியில பாத்தீங்கன்னா செவ்வாயும் இருக்கு. அது இல்லாம உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல கன்னி ராசியில பாத்தீங்கன்னா கேது பகவான் இருக்கு. அதுல 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கு. இப்ப நமக்கு தொழில் கிடைக்கும். நிறைய பேர் இந்த மிதுன ராசிக்காரங்க பார்த்துட்டீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு தொழில் பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒரு இடத்துல நீங்க போய் ஜாயின் பண்ணீங்கன்னா ஒரு 3 மாசம் இருப்பீங்க, 4 மாசம் இருப்பீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இடம், அதுக்கப்புறம் இன்னொரு இடம், இடம் விட்டு இடம், தாவு விட்டு தாவு, மனம் விட்டு மனம் பறக்கத பார்க்குமே தவிர ஒரு இடத்துல இருக்கு விட்டுருக்காங்க. இப்ப அந்த சூழ்நிலையில எல்லாமே மாறப்போகுது. அப்படி மாறும் பொழுது
உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள்ல நல்ல இடத்துல படிச்சு உங்களுக்கு தகுந்தமான வேலை கண்டிப்பா கிடைக்கும். நிறைய பேர் இப்ப உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன் பகவான் இருக்கிறதுனால, அது இல்லாம லாபஸ்தானத்திலையும் செவ்வாய் இருக்கிறதுனால, கண்டிப்பா நீங்க அரசாங்க உத்தியோகம், ஒரு புதிய இடத்துல ஒரு அக்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் போறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகம். அதனால இந்த டயத்துல வந்து நீங்க கண்டிப்பா நீங்க அதுக்கான ஸ்டெப் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். அதுல உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கடகத்தலோட கடகராசி. அப்படி இருக்கும்போது கல்வியில மாணவர்கள் தலை சிறந்த விளங்கக்கூடிய ஒரு மதிப்பெண்கள் பெற்றிருப்பீங்க. நிறைய பேருக்கு வந்து எந்த காலேஜ்ல படிக்கலாம், எந்த ஸ்கூல்ல படிக்கலாம், என்ன கோர்ஸ் படிக்கலாம் அப்படிங்கிறது இருந்திருக்கும். இப்ப மிதுன ராசிக்காரங்க பொறுத்தளவையில இந்த ஆடிட்டிங் சம்பந்தப்பட்டது, அக்கௌண்ட் சம்பந்தப்பட்டது, கணினி சம்பந்தப்பட்டது, டீச்சிங், டீச்சர் பிடெக் இது மாதிரிலாம் படிக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். அதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா நல்ல ஃபியூச்சர்ல உங்களுக்கு தகுந்த வேலைங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். உங்க ராசிநாதன் வந்து புதனா இருக்கிறதுனால கண்டிப்பா அதுக்கான வழிகள், அதுக்கான டயத்துக்கு நீங்க கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். அது இல்லாம கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள். சார் 5 நிமிஷம் பேசினா சண்டை வருது. நான் என்ன சொல்றது? என்ன கேட்கறது? நம்ம ஒரு விஷயம் எடுத்து சொல்லும்போது அது பெரிய பிரச்சனையா மாறிடுது. பார்க்கறதுக்கு சின்ன விஷயமா தான் இருக்கு. அதுல நம்மளால சரி பண்ண முடியல. அப்படிங்கிற மனக்கவலையில நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரிஞ்சு போனவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருந்திருக்கும். ஆனா அது எல்லாம் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்து ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு அந்யோன்யமா பிறக்கக்கூடிய ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல இருக்குது. அதனால இது நீங்க முழுமையா நீங்க பயன்படுத்திக்கோங்க. தொழில் இப்ப தொழில் வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம நிறைய பேர்த்துக்கு வந்து சொந்த தொழில் பண்ணலாமா, இல்ல சம்பளத்துக்கு வேலைக்கு போகலாமா, இல்ல பார்ட்னர் சார்ந்த தொழில் பண்ணலாமா, இல்ல வெளியூர் போகலாமா, இல்ல வெளிநாடு போகலாமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்துட்டே இருந்திருப்பீங்க. ஆனா அது எல்லாமே வந்து தொழிலுக்காக நீங்க எந்த ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் அது கண்டிப்பா நடக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிநாதன் உங்களுக்கு முழு சப்போர்ட்டா இருக்கிறதுனால அதுக்கான ஸ்டெப் எடுக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். அதனால இந்த டைம் வந்து நீங்க கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா தொழில்ல உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் இருக்க போகுது. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்திருப்பாங்க. எல்லா ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க, எல்லா ஜோதிடரும் பார்த்திருப்பாங்க, கோயிலுக்கும் போயிருப்பாங்க. என்ன இதுக்கு அடுத்து என்னதான் பண்றதுன்னு தெரியாம ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கும். ஆனால் இப்ப உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு தொழில் பாக்கியம், குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பா அமையும். ஏன்னு கேட்டீங்கன்னா குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சாவே எல்லா செல்வங்களும் கிடைச்ச மாதிரி. அதனால